என்ன செய்ய போறோம்னா வாழைத்தண்டு துவையல். ஏன் இன்னைக்கு வாழைத்தண்டு நம்ம எடுத்துருக்கோம்னா வாழைத்தண்டுல நிறைய மருத்துவ குணங்கள் காணப்படுகிறது. என்னென்ன மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சிறுநீரக கற்கள் எல்லாத்தையும் வராம தடுக்குது. ஸோ அதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து அதனுடைய துவையல் வாழைத்தண்டுடைய துவையல் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டை வந்து நம்ம வணக்கிக்கலாம். வாழைத்தண்டுல வந்து அந்த நாரெல்லாம் எடுத்துருங்க. கட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த நார் நிறைய வரும். நான் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி தான் இப்போ வச்சுருக்கேன். தேங்காய் அந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதையே போட்டு வணக்கிக்கோங்க. ரெண்டையுமே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும். ட்ரையாக ஒரு 5 மினிட்ஸாக அது ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா அது இதுவே ஒரு நீர் காய்கறின்னு தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வணங்கி இருக்கு. இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் வறுத்து அரைக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. அதையும் இது கூட நம்ம வறுத்துக்கலாம். பிளேட்ல இந்த மாதிரி வணக்கினதை கொட்டி ஆற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம வறுக்கிறதுக்கு இருக்கு. கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுந்தம்பருப்பு, வர கொத்தமல்லி, இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது கூட 2 பல்ல ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு. இது நல்லா வறுத்தாச்சு. அது கூட நம்ம முதல்ல நம்ம இங்க வணக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இதோட சேர்த்து ஒரு பரட்டு பரட்டிக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு புளி, 2 வரமிளகாய். நம்ம மிக்ஸி ஜார்ல அரைக்கும் போது உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வணக்கி வச்சிருக்கிறத மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பேன் திரும்பவும் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய், ஏன்னா இதுதான் தாளிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தாளிச்சாலும் நீங்கள் 1 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த ஆயிலை வந்து தாளிச்சுக்கோங்க. வாழைத்தண்டு துவையல் இப்பொழுது ரெடி ஆயிடுச்சு. வாழைத்தண்டு துவையல் நான் டேஸ்ட் பார்க்குறேன். இப்போ சூப்பராக இருக்கு. ஏன்னா அது நம்ம நல்லெண்ணெயில் தாளிச்சிருக்கங்காட்டி ஃபைனலாக அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்குது. அதனால கண்டிப்பாக நல்லெண்ணெயில் லாஸ்ட்டாக தாளிங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஐபிள் கிச்சன்.